சர்மிளா டாக்கிஸ் நேயர்களுக்கு வணக்கம். நிறைய காலையில் நாம் சிந்திக்கப்பவர் மூத்த ஊடகவியலாளர் திரு ஜென்ராம் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் பாலாஜி. சார், இப்போது தொகுதி மறுசீரமைப்பு குறித்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் நேற்றும் ஒரு வீடியோ ஒன்று வெளியிட்டிருந்தாரு. இன்னைக்கு காலையிலயும் ஒரு வீடியோ ஒன்று வெளியிட்டிருக்காரு. மிக காத்திரமாக தன்னுடைய எதிர்ப்பை நேற்று பதிவு செய்திருந்தாரு. இன்று தலைக்கு மேல தொங்கிட்டு இருந்த கத்தி இன்னைக்கு கழுத்துக்கு வந்துருச்சு. ஒவ்வொருவரும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பத்தாரும் தன்னுடைய வீட்டுக்கு வெளியில கருப்பு கொடி ஏற்றணும் அப்படின்னு தன்னுடைய பதிவை வெளியிட்டிருக்காரு. ஒருபுறம் மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பு தமிழகத்திலிருந்து வந்திருக்கு. இது பாஜக என்ன செய்ய நினைக்கிறது? பாஜக ஒரு புறம் என்ன சொல்றாங்க, இது நாங்க சதவீதத்தை தான் அதிகரிக்க போறோம், மறுசீரமைப்பு பண்ணல, மறுசீரமைப்பு பண்ணா இன்னும் தொகுதிகளை குறைக்க கூடும், அதனால நாங்க மறுசீரமைப்பு பண்ணாம பர்சன்டேஜ் அதிகப்படுத்துறோம், தொகுதிகள் அதிகமாகத்தான் போகுது ஒவ்வொரு மாநிலத்துக்கும் அப்படின்ற விளக்கத்தை கொடுக்குறாங்க. நீங்க எப்படி பாக்குறீங்க? பெர்சன்டேஜ் அதிகரிக்கிறோம், எல்லா மாநிலத்துக்குமே அதனுடைய பெர்சன்டேஜை தான் அதிகரிக்கிறோம். அதாவது 100 இருந்த இடத்துல 150 ஆக்குறோம், 40 இருந்த இடத்துல 60 ஆக்குறோம், 80 இருந்த இடத்துல 120 ஆக்குறோம். அதனால இதே ப்ரொபோர்ஷன் தான் இருக்கும். அதனால இதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டிய அவசியம் எதுவும் இல்லை அப்படின்னு அவங்க சொல்றாங்க. பட் நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் அங்க அதிகமாகுது, அவைக்குள்ளேயே அதிகமாகுது. அதனால குவாலிட்டி ஆஃப் டிஸ்கஷன் ரொம்ப ரொம்ப ஏற்கனவே கீழே போயிட்டு இருக்குது. இப்ப இன்னும் மேலும் கீழே போகும் அப்படின்னு ஒரு ஆர்கியூமெண்ட் எதிர்த்தரப்புல இருந்து வைக்கிறாங்க. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனா இப்ப இந்த 50% இன்க்ரீஸ்ன்னு அவங்க சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? அது எங்கேயும் ஆவணத்துல எங்கேயும் இருக்கிறதாக தெரியல. இந்த தமிழ்நாட்டுக்கு இருக்கக்கூடிய அதே பொலிட்டிக்கல் ரெப்ரசன்டேஷன் 7.2ன்னா 7.2 அப்படியே இருக்கும் அப்படிங்கிறதுக்கான எந்த உத்தரவாதமும் எங்கேயும் இல்லை. தமிழ்நாட்டுக்குன்னு இருக்க வேண்டாம், அந்த பொலிட்டிக்கல் ரெப்ரசன்டேஷன் ஆஸ் பர் திஸ் கம்போசிஷன் அப்படியே இருக்கும் அப்படின்னு அவங்க கொடுத்த ஆவணங்கள்ல எதுலயும் இல்லை அப்படின்னு மதுரை வெங்கடேசன், சு வெங்கடேசன் சொல்றாரு, நாடாளுமன்ற உறுப்பினர் சொல்றாரு. அது தவிரவும் எங்களுக்கு உரிய ஆவணங்களை உரிய நேரத்துல கூட அனுப்பல அப்படின்னு திருச்சி சிவா சொல்றாரு, திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் சொல்றாரு. அப்ப இவங்க நோக்கம் என்ன? யாரோ ஒருத்தர் எப்போதோ எங்கேயோ, ஈவன் உங்க கூட யூடியூப் இன்டர்வியூல கூட இருக்கலாம், அல்லது ஏதேனும் ஒரு தொலைக்காட்சி விவாத நிகழ்ச்சியில இருக்கலாம், அல்லது யாரோ ஒரு பிஜேபி லீடர் எங்கேயாவது மைக்க பிடிச்சு பேசும்போது சொல்லியிருக்கலாம், அல்லது செய்தியாளர் சந்திப்புல சொல்லியிருக்கலாம். ஆனா இதெல்லாம் நடக்காது அப்படின்னு நாம நினைச்சுக்கிட்டு இருந்த ஒரு விஷயம் திடீரென்று கால் முளைச்சு கை முளைச்சு நடமாடி நேர நாடாளுமன்ற வாசல்ல நிக்குது. என்ன சொன்னாங்க? மகளிர் இடஒதுக்கீடு நிறைவேற்றும் போது, அந்த மசோதாவை நிறைவேற்றும் போது இப்பவே 543 பேர்ல 33% அப்படியே கொடுக்க வேண்டியது தானே, 2024 மகளிர் இடஒதுக்கீட்டை நடைமுறைப்படுத்த வேண்டியது தானேன்னு இந்தியா கூட்டணி கட்சிகள் எல்லாரும் கேட்டாங்க. ஆனா அவங்க 2026 மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கு பிறகு அதன் அடிப்படையில டீலிமிட்டேஷன் செய்தி தொகுதி மறுவரையறையை முடித்த பிறகு இந்த மகளிர் மசோதா செயல்படுத்தப்படும், இப்போது சட்டமானதை அப்போ நாங்க செயல்படுத்துகிறோம் அப்படின்னு சொன்னாங்க. இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கும் போது ஒரு குரல் எங்கேயோ தனித்தனியா கேட்டுது. அதாவது இந்த 543க்குள்ள அப்படியே 33% செயல்படுத்தினால் இப்போது இருக்கக்கூடிய எம்பிக்கள் மனம் வருந்துவார்கள். அவர்களுடைய இடம் திடீரென்று 1/3 குறையறத எந்த மனிதராலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. தாங்கள் போட்டியிடக்கூடிய வாய்ப்பு, இந்த 543 பேர்ல ஒரு 500 பேர் இருந்தாங்கன்னு வச்சுக்குவோம், அந்த 500 பேர்ல திடீரென்று 500 பேருக்கு 1/3 வாய்ப்பு குறையுதுன்னா அதுல 1/3 போட்டியிடுறதுக்கான வாய்ப்பே இருக்காது. அதனால இவர்களுடைய பிரசன்ஸையும் பாதுகாக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அது ரொம்ப அபத்தமான ஒரு கோரிக்கை. அதனால இதெல்லாம் ஒரு அரசு செய்யுமா அப்படின்னு அப்போ எல்லாரும் நினைச்சிட்டு கடந்து போயிட்டாங்க. ஆனா அந்த குரல் திடீரென்று இப்போ வலிமை பெற்ற மாதிரி தெரியுது. அவங்க 815 மாத்தணும், யூனியன் டெரிட்டரிஸுக்கு ஒரு 35 சேர்த்து 850 பேரு அப்படின்னு சொல்றாங்க.
இங்க 543ல இருந்து 543க்குள்ள யூனியன் டெரிட்டரிக்கான இடங்கள் இருக்கத்தானே செய்யுது. இப்போ பாண்டிச்சேரிக்கு 1, பாண்டிச்சேரிக்கு 1, டெல்லிக்கு 7 அப்படிங்கிறது எல்லாம் இருக்கத்தானே செய்யுது. அப்போ அது தவிர 35 இடங்கள் யூனியன் பிரதேசத்துக்கு அப்படின்னு சொல்வது எப்படி சரியாக இருக்கும்? ஆக இதுல அவங்க சொல்றது எதுலயும் தெளிவில்லை. எதிர்கட்சிகளோடு கலந்து ஆலோசிப்போம் அப்படிங்கிற ஒரு ஜனநாயக ரீதியான நடைமுறை இல்லை அவங்க செய்யறதுல. வெளிப்படைத்தன்மை சுத்தமாக இல்லை. இதுதான் எங்க பேப்பர், இதுதான் எங்க ப்ரொபோசல், இதன் மீது உங்க கருத்துக்களை சொல்லுங்க, மெஜாரிட்டியே நாங்க பாஸ் பண்ணிக்கிறோம், இருந்ததுன்னா பாஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னு அவங்க சொல்றதுக்கு வெளிப்படையான செயல்பாடு இல்லை. ஆனா பேப்பரே உங்க கைக்கு வராம நீங்க எப்படி எதிர்ப்பு தெரிவிக்கிறீங்க அப்படின்னு திமுகவை பார்த்து கேள்வி கேட்கறதுக்கு தமிழ்நாட்டுல பிஜேபியில ஆட்கள் இருக்கு. இந்த எப்படி சுத்தி பார்த்தாலும் திமுக சரியான நேரத்துல சரியான குரலை எழுப்பி இருக்கிறாங்க அப்படின்றதுதான் சரி. இது கண்ணு முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு சிக்கல் தான். இது கற்பனையான சிக்கல், பேப்பர்ல நீ பார்க்கல, இப்போது அது வராது அப்படின்னு எல்லாம் சொல்வது அர்த்தமற்றது. மாறாக மக்களை ஏமாற்றுவது, திசை திருப்புவது, இது எப்படி வேண்டுமானாலும் சொல்லலாம். ஏன்னா 76ல ஒரு அரசமைப்பு சட்ட திருத்தம் இந்திரா காந்தி பிரதமராக இருக்கும்போது நடக்குது. அதன்படி ஒவ்வொரு முறை மக்கள் தொகை எடுக்கப்படும் போதும் டீலிமிட்டேஷனும் பண்ணணும்னு அரசமைப்பு சட்டம் சொல்லுது. அந்த நடைமுறையை நிறுத்தி வைப்போம் 76ல அவங்க சொல்றாங்க. 76ல இருந்து ஒரு 25 வருடங்களுக்கு நிறுத்தி வைப்போம் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா மக்கள் தொகை கட்டுப்பாடு ஒரே சீராக இல்லை இந்தியா முழுவதும். சில மாநிலங்கள்ல அவங்களும் கட்டுப்பாடை நடைமுறைப்படுத்தி இருக்கிறாங்க அரசின் வேண்டுகோளுக்கு இணங்க. ஆனால் நாட் அப் டு த எக்ஸ்பெக்டட் லெவல், எதிர்பார்க்கின்ற அளவுக்கு அது செயல்படுத்தப்படவில்லை. அதனால அங்க மக்கள் தொகை குறையும் பெர்சன்டேஜ் ரொம்ப குறைவா இருக்கு. மாறாக வளர்ச்சி பெற்ற தென் மாநிலங்கள்ல அது தீவிரமாக கடைபிடிக்கப்பட்டது. அது போக இயல்பாக வளர்ச்சியே குழந்தை பிறப்பை கொஞ்சம் குறைச்சிரும். கட்டுப்பாடு தீவிரமாக பிரச்சாரம் செய்யப்பட்டது. அதை புரிந்து கொண்ட மக்கள் தங்களுடைய குடும்பங்களை கட்டுப்படுத்தினார்கள். அதனால எண்ணிக்கை ரொம்ப குறைஞ்சு போச்சு. அதற்கு இப்படி ஒரு தண்டனை வரும் அப்படிங்கிறது அப்போ யாருக்கும் புரியல. அப்படிலாம் நடக்காதுன்னு நினைச்சாங்க. இதை வைத்து ஓர வஞ்சனையாக நடக்க மாட்டாங்கன்னு நினைச்சாங்க. ஆனா இப்ப வரி பகிர்வாக இருந்தாலும் மக்கள் தொகை குறைவாக இருக்கிறது ஒரு சிக்கலாக இருக்குது. அரசியல் பிரதிநிதித்துவமே இப்போ பெரிய கேள்விக்கு உள்ளாகி இருக்குது. இவ்வளவு உண்மைகளும் இருக்கும்போது இப்ப அதுக்கப்புறம் 76ல 25 வருடங்கள்லாம் 2001ல முடிஞ்சு போச்சு. 2001ல வாஜ்பாய் பிரதமராக இருக்கும்போது இதே போல மீண்டும் 25 வருடங்களுக்கு தள்ளி வச்சாங்க. இடையில எடுக்கக்கூடிய மக்கள் தொகை கணக்கெடுப்பில் எல்லாம் கணக்கெடுப்பாக மட்டுமே எடுப்போம், அதுக்கப்புறம் டீலிமிட்டேஷன் பண்ண வேண்டாம்னு எடுத்தாங்க, தள்ளி வச்சாங்க. அந்த 25 வருடங்கள் 2026ல முடியுது. 26 தொடங்கிடுச்சு. மக்கள் தொகைக்கான பணிகளும் இவங்க தொடங்குறாங்க. அது முடிஞ்சதுக்கு அப்புறம் டீலிமிட்டேஷன் வரும்போது மக்கள் தொகையின் அடிப்படையில் மட்டும்தான் அப்படின்னு இன்றைய நிமிடத்துல அரசமைப்பு சட்டத்துல சொன்னதுதான் செயல்பாட்டுல இருக்கு. அப்போ அதை நீங்க செயல்படுத்தினீங்கன்னா எண்ணிக்கை ரொம்ப குறையும் அப்படின்னு கண்ணு முன்னால பூதமாக எழும்பி நிற்கக்கூடிய ஒரு ஆபத்தை மு.க. ஸ்டாலின் தமிழ்நாடு முதலமைச்சர் சுட்டி காட்டுறாரு. அந்த அடிப்படையில அவர் ஒரு கால் கொடுக்கிறாரு பக்கத்து மாநிலங்கள்ல. இது போன்ற ஆபத்துகளை எதிர்கொள்ளக்கூடிய மாநில முதலமைச்சர்கள் வர்றாங்க, அவங்க ஒரு தீர்மானம் போட்டு அவங்களுக்கு கொடுக்குறாங்க, இன்னொரு 25 வருடங்களுக்கு தள்ளி வைங்க அப்படின்னு சொல்றாங்க. மக்கள் தொகையை மட்டுமே ஃபேக்டரா கொண்டு காரணியாக கொண்டு இந்த முடிவை எடுக்காதீர்கள் அப்படின்னு சொல்றாங்க. அதற்கு ஏதாவது இது தொடர்பாக நாங்க உங்க கூட பேசணும்னு பிரதமருக்கு லெட்டர் எழுதுறாங்க. பேசுவதற்கு நேரம் கொடுக்கப்படவில்லை. வேறு சில இந்த கேள்விகளை கேட்கிறாங்க, விளக்கம் தரப்படவில்லை. அதுக்கப்புறம் முதலமைச்சர் என்ன சொல்லுவாரு? இது தேர்தல்ங்கிறதுனால நீங்க செய்யறதெல்லாம் பார்த்துட்டு நாங்க சும்மா இருந்துட மாட்டோம், நாங்க எதிர்ப்பு தெரிவிக்கிறதுக்கு வீதிக்கு வருவோம் அப்படின்னு சொல்றாரு.
முதலமைச்சர் வந்து பிரதமரை பார்த்து இப்படி பேசலாமான்னு கொந்தளிச்சாங்கன்னா என்ன அர்த்தம்? அவங்க ஒரு வந்து அரசியலமைப்பு சட்டத்தின் மீது பொறுப்பேற்றிருக்கக்கூடிய ஒரு முதலமைச்சர், நாங்க மீண்டும் திமுகவை பழைய முகத்தை பார்க்க வச்சிடாதீங்க, 50 60கள்ல இருந்த திமுகவை நீங்க பார்த்தீங்கன்னா இந்தியா தாங்காதுன்னு சொல்றதன் மூலமாக ஒரு மிரட்டல் தானே விடுக்கிறாரு பிரதமர் மோடிக்கு. இது மிரட்டல் இல்ல, ஒரு எச்சரிக்கை. ஏன்னா பொலிட்டிக்கல் ரெப்ரசன்டேஷன் பகிரங்கமாக குறையும் போது மக்கள் வந்து அதை எளிதாக கடந்து போக முடியாது. ஏற்கனவே பல்வேறு வகைகள்ல நீங்க தென் மாநிலங்களை வஞ்சிக்கிறீர்கள்னு தென் மாநில முதலமைச்சர்கள் பலர் வந்து பல்வேறு விதமான போராட்டங்களை முன்னெடுத்துட்டு இருக்கிறாங்க. ஆர்டிகிள் 131 கீழே வந்து பினராயி விஜயன் ஒரு வழக்கு போட்டிருக்கிறாரு. டெல்லியில போய் சித்தராமையா கர்நாடகா முதலமைச்சர் டெல்லியில போய் ஒரு ஆர்ப்பாட்டம் ஜந்தர் மந்தர்ல நடத்தினாரு. முதலமைச்சர் தினந்தோறும் இது போன்ற பிரச்சனைகளை பத்தி பேசிட்டு இருக்கிறாரு. நீதிமன்றத்துல வழக்கு போடுறாரு. ஒன்றிய அரசினுடைய தலையீடு காரணமாக என்னென்ன பிரச்சனைகள் எல்லாம் தமிழ்நாடு எதிர்கொள்கிறதுன்னு நீதிமன்றத்துல வழக்கு இருக்கு. நாடாளுமன்றத்துல எம்பிக்கள் பேசுறாங்க. தமிழ்நாடு சட்டப்பேரவையில தீர்மானம் நிறைவேற்றுகிறார்கள். இது எல்லாம் தாண்டி தொலைக்காட்சிகள்லையும் செய்திகள்லையும் செய்தி அறிக்கைகள்லையும் இந்த பிரச்சனைகளை எல்லாம் முதலமைச்சர் எடுத்து சொல்றாரு. மக்கள் மன்றத்துல வைக்கிறாரு. மக்கள் மன்றம், சட்டமன்றம், நாடாளுமன்றம், நீதிமன்றம் எல்லா மன்றங்களிலும் இந்த பிரச்சனைகளை ஸ்டாலின் முன்வைக்கிறாரு. இது அரசியலமைப்பு சட்டம் வகுத்த ஜனநாயக வழிமுறைகளுக்கு உள்ளதானே இருக்கு. இது வந்து திடீரென்று அவர் மேல இந்த தேர்தலுக்கு முன்னால அவரை எப்படியாவது பிரிவினைவாதின்னு சொல்லிடணும் அல்லது தீவிரவாதின்னு சொல்லிடணும். ராகுல் காந்தியை சொல்லி முடிச்சாச்சு, இப்ப மு.க. ஸ்டாலினையும் சொல்லிடணும் அப்படின்னு முயற்சி பண்றாங்க போல தெரியுது பாஜகவினர். அதுதான் அரசியலமைப்பு சட்டத்தின் பொறுப்பு. அதன் மீது பொறுப்பேற்றுக் கொண்ட நீங்கள் இப்படி பேசலாமான்னு கேக்குறாங்க. அதே மாதிரி தானே அரசியலமைப்பு சட்டத்தின் மேல பொறுப்பேற்று தானே ஆளுநர் வந்தாரு. ஆளுநர் வந்து அரசியலமைப்பு சட்டம் சொல்றபடியா செய்தாரு. அது அவர் அப்படி செய்யலன்னு 2-3 அக்கேஷன்ல நீதிமன்றத்துல போய் முதலமைச்சர் நிரூபிச்சு காட்டியிருக்காருல்ல. நீதிமன்றம் அரசியலமைப்பு சட்டத்துக்கு உட்பட்டது தானே, இந்திய ஜனநாயக அமைப்புக்கு உட்பட்டது தானே. செப்பரேஷன் ஆஃப் பவர்ஸ்ல 3 கிளைகள்ல, ஜனநாயகத்தின் 3 கிளைகள்ல செப்பரேஷன் ஆஃப் பவர்ஸ்ல நீதிமன்றமும் ஒரு முக்கியமான அங்கம் தானே. நீதிமன்றம் சொல்லக்கூடியத யாராவது கேட்டீங்களா? கேக்குறீங்களா? உடைக்கிறதுக்கு அதை அந்த அந்த தீவிரத்தன்மையை காலி பண்றதுக்கு பிரசிடென்சியல் கிளாரிபிகேஷன் அப்படின்னு குடியரசுத் தலைவர் மூலமாக ஒரு நெருக்கடியை நீதிமன்றத்துக்கு கொடுக்கத்தானே செய்றீங்க. சட்டபூர்வமானதுதான். பட் இந்த அரசியலமைப்பு சட்டம் தீர்ப்பு சொல்லிடுச்சுன்னா ஏற்கிற மனநிலை வருதா உங்களுக்கு? ஆளுநரை என்னைக்காவது சொல்லியிருக்கீங்களா? ஒரு தீர்ப்புக்கு பிறகு அதை செஞ்சிருங்கன்னு சொல்லியிருக்கீங்களா? அல்லது அவராக செஞ்சிருக்கிறாரா? அந்த ராஜீவ் அசாசினேஷன்ல கைது செய்யப்பட்ட நண்பர்களை, கைது செய்யப்பட்ட நபர்களை விடுதலை செய்யணும் அப்படிங்கிற கோரிக்கையில தொடங்கி தங்களுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி தான் சுப்ரீம் கோர்ட் வந்து அவங்களை விடுவிக்குது. ஆளுநர் வந்து செய்திருக்கிறாரா? அந்த இஸ்லாமியர்களாக இருக்கக்கூடிய சில கைதிகளை, கோவையில சில வழக்குகளுக்காக கைது செய்தவர்களை முன்கூட்டியே விடுதலை செய்ய வேண்டும் அரசின் பரிந்துரையை ஆளுநர் செயல்படுத்தினாரா? நீதிமன்றம் சொன்னதுக்கு அப்புறமாவது நடந்திருக்காது. அரசியலமைப்பு சட்டத்தை பத்தி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மு.க. ஸ்டாலினுக்கும் திமுக அரசுக்கும் அல்லது தமிழ்நாட்டு மக்களுக்கும் அரசியலமைப்பு சட்டத்தை பற்றி வகுப்பெடுப்பதற்கு பாரதிய ஜனதா கட்சி தலைவர்களுக்கு என்ன தகுதி இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப அடிப்படையான கேள்வி. வேறு பாஜக ஆளும் மாநிலங்கள்ல அரசியலமைப்பு சட்டம் படும் பாடு என்னங்கிறது தெரியாதா? புல்டோசர் நீதிக்கு எதிராக உச்ச நீதிமன்றம் கண்டனம். அதுக்கப்புறம் நீங்க சட்டம் ஒண்ணு கொண்டு வந்து எலக்டோரல் பாண்ட்ஸ், தேர்தல் பத்திரங்கள் மூலமாக நன்கொடை வாங்குவது சட்ட ரீதியாக ஊழல் செய்வதற்கு சமம் அப்படிங்கிற பார்வையில அது அன்கான்ஸ்டிடியூஷனல், அப்படிலாம் ஒண்ணு செய்யவே முடியாது, அரசியலமைப்பு சட்டத்துக்கு விரோதமானதுன்னு கண்டனம். அந்த சட்டத்தையே இல்லைன்னு சொல்லிடுச்சு. அதுக்கப்புறம் நீதிபதி நியமனத்துக்கு ஒரு தனியாக ஒரு சட்டம் கொண்டு வந்தீங்க, அதுவும் செல்லாது, அரசியலமைப்பு சட்டத்துக்கு விரோதமானது, பேசிக் பிரின்சிபிள்ஸுக்கு ஸ்ட்ரக்சருக்கு, பேசிக் ஸ்ட்ரக்சருக்கு விரோதமானதுன்னு வெளியில அனுப்பிடுச்சு, செல்லாதுன்னு சொல்லிடுச்சு.
ஆக அரசியலமைப்பு சட்டத்தின் மீது மரியாதை கொண்டவர்கள் செய்யற செயலா இதெல்லாம்? திமுகவுக்கு மட்டும் வகுப்பெடுக்க வர்றாங்களே, எப்படி வர்றாங்க தெரியல. ஆனால் கேட்டாங்களே, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு நாடாளுமன்ற ஜனநாயகத்தை வந்து நீதிமன்றம் தடுக்க முடியுமா, நீதிமன்றம் கேள்வி கேட்க முடியுமா அப்படின்லாம் கேள்வி எழுப்பினாங்களா பாஜக? அது அவங்க ஏற்காம இருக்கிறது. அதாவது இந்திய அரசியலமைப்பு சட்டம் ரொம்ப தெளிவாக சொல்லுது. இந்திய இந்திய அமைப்பு, இந்திய ஆட்சி அமைப்பு, இந்திய நிர்வாக அமைப்பு அப்படிங்கிறது, இந்திய ஜனநாயகம்ங்கிறது 3 பிரிவுகளாக பிரிஞ்சிருக்குது, பிரிக்கப்பட்டிருக்கிறது. ஒன்று சட்டம் இயற்றும் அமைப்பு. அதுக்கு பெயர் என்ன? சட்டம் இயற்றும் அமைப்பு. எது? நாடாளுமன்றம், மாநிலங்கள்ல சட்டமன்றம். இது ஒரு விங். சட்டம் இயற்றும் அமைப்புங்கிறது ஒரு விங். 2வது நிர்வாக அமைப்பு. பிரதமர், அமைச்சர்கள், முதலமைச்சர், அமைச்சர்கள் இவங்க எல்லாரும் சேர்ந்து அதிகாரிகளோடு இணைந்து இயற்றப்பட்ட சட்டங்கள் எல்லாம் முறையாக இந்த நாட்டில் அமல் செய்யப்பட்டிருக்கிறதா, மக்கள் வந்து அந்த சட்டத்தின்படி வாழ்கிறார்களா, அதை மீறின குற்றங்கள் இருந்தா அதை தண்டிக்கிறதுக்கு போலீஸ் அப்படின்னு இது எல்லாமே சேர்ந்த ஒரு நிர்வாக அமைப்பு. இந்த இயற்றப்பட்ட சட்டமும் செயல்படுகின்ற நிர்வாகமும் முறையாக அரசியலமைப்பு சட்டத்தின்படிதான் நடக்குதா அப்படின்னு பார்த்து, அப்படி ஏதேனும் அங்கு அத்துமீறல்கள் இருந்ததுன்னா சரி செய்ய வேண்டிய ஒரு பொறுப்போட நீதிமன்றம். இந்த 3ம் சேர்ந்ததுதான் இந்திய ஜனநாயகம். அரசியலமைப்பு சட்டம் சொல்றது அதுதான். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நாடாளுமன்றம் நீதிமன்றத்தை விட உயர்ந்தது அப்படிங்கிறது பொதுவாக ஒரு நம்பிக்கை, பொதுவான ஒரு நம்பிக்கை. அரசியலமைப்பு சட்டம் அப்படி எதையும் சொல்லவே இல்லை. அரசியலமைப்பு சட்டம் சொல்றது சட்டப்பேரவை அல்லது நாடாளுமன்றம் இயற்றக்கூடிய ஒரு சட்டம் அரசியலமைப்பு சட்டத்தினுடைய அடிப்படை அம்சங்களுக்கு விரோதமாக இருந்தால், அடிப்படை உணர்வுகளுக்கு விரோதமாக இருந்தால் அந்த சட்டத்தை செல்லாதுன்னு சொல்வதற்கான அனைத்து அதிகாரமும் நீதிமன்றத்துக்கு உண்டு அப்படின்னு சொல்லுது. அரசியலமைப்பு சட்டத்தை மாத்துங்க, 2/3 மெஜாரிட்டி கொண்டு வந்து அரசியலமைப்பு சட்டத்தை மாத்துங்க, அதுக்கப்புறம் நீங்க சொல்லுங்க. அரசியலமைப்பு சட்ட திருத்தமாக கொண்டு வர வேண்டியது எல்லாத்தையுமே கூட சிம்பிள் மெஜாரிட்டியில மாற்றும் விதமாக புதிய சட்டங்களை கொண்டு வந்து, சட்ட திருத்தங்களை கொண்டு வந்து, குறுக்கு வழிகள்ல நீங்க நினைச்சதையெல்லாம் செய்யலாம் அப்படின்னு நினைக்கிறது வந்து அரசியலமைப்பு சட்டத்துக்கு உகந்தது அல்ல. இப்ப இந்த பிரச்சனையில அப்படித்தான் வந்து நிக்குது. 76லயும் 2001லயும் நிறைவேற்றப்பட்ட அரசியலமைப்பு சட்ட திருத்தம் 2026ல மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தணும். மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி தொகுதி மறுசீரமைப்பு செய்யணும் அப்படின்னு சொல்லுது. அது கண்ணு முன்னாடி வந்து இருக்கக்கூடிய ஒரு நிஜம். அதுல இந்த சிக்கல் இருக்கு. நீங்க மக்கள் தொகையை மட்டும் கணக்கெடுத்து செஞ்சீங்கன்னா இந்த ஆபத்து இருக்கு. தமிழ்நாட்டினுடைய அரசியல் பிரதிநிதித்துவம் குறைஞ்சு போகும். கேரளத்தினுடைய அரசியல் பிரதிநிதித்துவம் குறைஞ்சு போகும். கர்நாடகா, தெலுங்கானா, ஆந்திராவினுடைய பிரதிநிதித்துவம் குறைஞ்சு போகும் அப்படின்னு முதலமைச்சர்கள் சொன்னால் அதை சரி செய்வதற்கு என்ன வழின்னு பார்க்கணும். கருத்தொற்றுமையோடு எல்லாரும் சேர்ந்து ஒரு வழிமுறையை என்ன கொண்டு வர முடியும் என்பதற்கு ஆலோசனை கூட்டம் நடத்தணும். அதை விடுத்துட்டு எங்க மேல நம்பிக்கை வைங்க, நாங்க மசோதால என்ன சொல்லியிருக்கோங்கிறத பார்க்காதீங்க, எங்க மேல நம்பிக்கை வைங்கன்னு சொல்வது எந்த விதத்திலையும் ஜனநாயக ரீதியானது இல்லை. ஆனால் முதலமைச்சர் என்ன கண்டனத்தை வெளிப்படுத்தினாலும் நாளைக்கு முதலமைச்சர் அவர் சொல்வது போலவே புல்டோஸ் பண்ண போறாங்க நாளைக்கு அந்த சட்ட மசோதாவை. அப்படி நிறைவேற்றப்பட்டால் என்ன நடக்கும் அப்படின்ற ஒரு பார்வை இருக்கு இல்லையா? அவங்களுடைய கேம் பாஜக நினைப்பது போல இது தேர்தல் சமயம் 67 எம்பிக்கள் வெஸ்ட் பெங்கால்லயும் தமிழ்நாட்டிலயும் இருக்காங்க, அவங்க நாடாளுமன்றத்துக்கு வந்துடக்கூடாதுன்ற ஒரு கேம், அதையும் சக்சஸ் பண்ண போறாங்க. அதே சமயம் அவங்க நிறைவேற்றவும் போறாங்க. அது எப்படி நிறைவேற்றிய பிறகு என்ன நடக்கும் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. நிறைவேற்றப்பட்டதுக்கு பிறகு திரும்ப அதுல என்னென்ன சிக்கல்கள் இருக்கு, அதுல என்ன கோளாறு இருக்கு, எதெல்லாம் ஜனநாயகத்துக்கு விரோதமானது, அரசியலமைப்பு சட்டத்துக்கு விரோதமானது நீதிமன்றத்துக்கு தான் போகணும். அது ஒரு நீண்ட போராட்டமாகத்தான் மாறும். அது உண்மைதான். அதுக்காக இந்த ஆபத்தை வெளியில சொல்லாம இருக்கணுமா? அதுக்கு எதிராக ஒரு சிறு போராட்டத்தையாவது நடத்தாம இருக்கணுமா?
அமித்ஷாட்ட நாங்க கேட்டுட்டோம், உள்துறை அமைச்சர் அமித்ஷாட்ட கேட்டுட்டோம், அமித்ஷா தமிழ்நாட்டுக்கு ஒரு பாதிப்பும் வராதுன்னு சொன்னாரு, அதனால நாங்க அமித்ஷா சொல்வதை ஏற்கிறோம் அப்படின்னு செய்ய முடியுமா, சொல்ல முடியுமா? அது சரியா? இங்க கண்ணு முன்னாடி இப்படி ஒரு ஆபத்து இருக்குங்கிறது உறுதியாக தெரிந்ததற்கு பிறகு எப்படி அதை பற்றி மக்களிடத்துல பேசாம இருக்க முடியும்? நீங்க சொல்வது போல அமித்ஷா சொல்லிட்டாரு, பாதிப்பு இருக்காதுன்னு மட்டும் எடப்பாடி சொல்லல. இது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் எதிர்ப்பு தெரிவிப்பதற்கான காரணம் அப்படின்றது இங்க தேர்தல் சமயம் இதை வைத்தும் வாக்கு அரசியல் பண்றாரு ஸ்டாலின், தேர்தல் நாடகம் அப்படின்னு தானே சொல்றாங்க. ஒரு நாளும் இல்ல. அது எப்போ மார்ச் 2025 ஆரம்பிச்ச பிரச்சனை. இதை அப்பவே முதலமைச்சர் முன்னெடுத்துட்டாரு. அது தொடர்பான பிரச்சனைகள் வந்துருச்சு. கூட்டமே நடத்தி முடிச்சுட்டாரு மற்ற முதலமைச்சர்களை கூப்பிட்டு. அப்போ தேர்தல் இருந்ததா? ஒரு வருஷத்துக்கு மேல காலம் இருந்தது. அப்போதே ஓரணியில் தமிழ்நாடு வெல்வோம், ஒன்றாக தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும் எல்லாம் அப்பவே இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் இது எல்லாம் வந்துடுச்சு. இந்த பிரச்சனைகள் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு முழக்கம் வந்துடுச்சு. அது எல்லாமே தேர்தலுக்கும் பின்னால பயன்படுத்தப்படுகிறது, அவ்வளவுதான். இப்ப தேர்தலுக்காக புதிதாக அவர் இந்த பிரச்சனையை எழுப்பல. மாறாக தேர்தலுக்கு நடுவுல நாடாளுமன்றத்தை கட்டாயமாக கூட்டுகிறார்கள்ல, அதுதான் தேர்தலை டிஸ்டர்ப் பண்ற, தேர்தல் ஆதாயத்திற்காக செய்கிற ஒரு வேலை. 2026 மக்கள் தொகை கணக்கெடுப்பு முடிந்ததற்கு பிறகு, டீலிமிட்டேஷன் செய்த பிறகு மகளிர் இடஒதுக்கீடு செயல்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப எதுக்காக திடீர்னு தேர்தலுக்கு நடுவுல மகளிர் இடஒதுக்கீட்டை அவசரமாக நாங்க செயல்படுத்த போகிறோம்னு நாடாளுமன்ற அமர்வு கூட்டுறாங்க பாஜக? பெண்களுக்கு நாங்க ஒரு பெரிய வேலையை செய்துட்டோம் அப்படின்னு காட்டுறதுக்கு தானே, பெண்களை ஏமாற்றுவதற்கு தானே. வெஸ்ட் பெங்கால்லயும் ஏமாத்தணும், தமிழ்நாட்டிலையும் ஏமாத்தணும். அந்த 9ஆம் தேதி நடந்த தேர்தல்கள் குறித்து அவர்களுக்கு அக்கறை இல்லை. கேரளால அவங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது. ஒரு 3 நாள் சிறப்பு கூட்டத்தொடர் நடைபெறதால தேர்தல்ல நீங்க வெற்றி பெறாம போயிட முடியுமா அப்படின்னு கேக்குறாங்க. நீங்க என்ன நோக்கத்துக்காக கூட்டியிருக்கீங்க? மகளிர் இடஒதுக்கீட்டை 26க்கு பிறகு நாங்க 29லயோ 31லயோ தானே செயல்படுத்துவோம்னு சொன்னீங்க. இப்ப எதுக்காக திடீர்னு இப்போ 29லயே செயல்படுத்திடுறோம், இப்பவே நாங்க பாஸ் பண்ணிடுறோம்னு செய்றீங்க? இந்த 23ஆம் தேதியும் 29ஆம் தேதியும் 2 வாக்குப்பதிவுகள் மேற்கு வங்கத்துல முடிஞ்சதுக்கு பிறகு, தமிழ்நாட்டுல முடிஞ்சதுக்கு பிறகு, மே முதல் வாரத்துல இந்த சிறப்பு அமர்வை நடத்தினீங்கன்னா இந்திய நாடாளுமன்றம் நிலைகுலைஞ்சு போயிடுமா? இந்திய ஜனநாயகம் நிலைகுலைஞ்சு போயிடுமா? இந்த 2 தேர்தலுக்கு இடையில எதுக்காக பண்ணணும்? அப்போ உண்மையிலேயே இந்த பிரச்சனைகளை அரசியல் செய்வது பாரதிய ஜனதா கட்சி, ஒன்றிய அரசு. அதுதான் ரொம்ப தெளிவான முடிவு. ஆனா அந்த உண்மையை மக்கள் புரிந்து கொள்ள கூடாதுங்கிறதுக்காக அவசரமாக உள்துறை அமைச்சர் சொல்லிட்டாரு, ஸ்டாலின் அரசியல் செய்யறாரு, அரசமைப்பு சட்டத்தின் மேல உறுதிமொழி ஏத்திருக்கிறீங்க, நீங்க இப்படி எல்லாம் பேசலாமா அப்படின்னு அரசியல் செய்யறீங்க, அரசியல் ஆதாயத்துக்காக செய்யறீங்க, தேர்தலுக்காக செய்யறீங்கன்னு சொல்றது அப்படின்னு இங்க சொல்றாங்க. தேர்தலுக்காக எதுவுமே செய்ய வேண்டியது இல்ல. திமுக தேர்தல் களத்தை பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு தெரியும். அவங்க செய்த 5 ஆண்டு காலமாக ஆட்சி செய்ததில் கொண்டு வந்த திட்டங்களும், அதை தொடர்ந்து வளர்ச்சியின் தொடர்ச்சியாக அடுத்து என்ன செய்ய போறோம்னு சொல்லி இருக்கக்கூடிய வாக்குறுதிகளும் மட்டுமே போதுமானவை அவங்க ஜெயிக்கிறதுக்கு. அவங்க தேர்தலுக்காக வேற எந்த ஜிம்மிக்ஸும் பண்ண வேண்டியதில்லை. ஜிம்மிக்ஸ் ஒவ்வொரு நாளும் செய்து கொண்டு தங்களை பற்றி சொல்ல முடியாம, தங்களை பற்றி நேர்வகையாக மக்கள் மத்தியில தங்களை சேல் பண்ண முடியாம, அதுக்கு என்ன சொல்றது, தங்களுடைய செல்வாக்கை வளர்த்து கொள்ள முடியாம, எதற்கு எடுத்தாலும் ஏத்தாப்புல இருக்கிறவன் செத்துற மாட்டானா அப்படின்னு பேசுவது, அந்த மாதிரி அரசியல் செய்வது யாரு? தேர்தலுக்காக புதுசா யாரையாவது நெகட்டிவா பேசிட்டு இருக்கிறது யாரு? இது எல்லாமே மக்கள் பார்த்துட்டு தானே இருக்கிறாங்க. திமுக அரசியல் செய்யுது, திமுக தேர்தல் ஆதாயத்துக்காக பேசுதுன்னு சொல்வது முழுக்க மக்களை திசை திருப்புவதற்காக பேசுற பேச்சு.
அதுல உண்மை சிறிதளவும் இல்லை. எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இதுல மெத்தனமாக இருக்காரு, அமித்ஷாவினுடைய குரலாக அவர் ஒலிக்கிறாருன்றத ஒரு பக்கம். ஆனால் புதிதாக அன்டெஸ்டட் பார்ட்டியாக இருக்கக்கூடிய தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் தன்னுடைய எதிர்ப்பை பதிவு செய்திருக்காரு. ஒன்றிய அரசு ஓரவஞ்சனையாக செயல்படுகிறது, இதை ஏற்கனவே மாநில அரசுகளுக்கான நிதி பகிர்வுல பாரபட்சம் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுற நிலையில இன்னைக்கு அரசியல் அதிகார விதத்திலும் பாரபட்சம் காட்டப்படும் அப்படின்னா அது பெரிய விபத்தாக போய் முடியும்னு தன்னுடைய கருத்தை பதிவு செய்திருக்காரு. எப்படி பார்க்கறீங்க அவருடைய கருத்தை? அவர் அதை சொல்லித்தான் ஆகணும். நான் ஏற்கனவே பல இடங்கள்ல சொல்லிட்டு இருக்கிறது, திமுகவினுடைய நகலாக அவர் கட்சியை நடத்தி தான் ஆகணும். அப்படி நடத்தினா மட்டும்தான் அவர் எந்த அஜெண்டாவுக்காக கட்சி தொடங்கி இருக்கிறாரோ அது நடக்கும். திமுகவினுடைய கூட்டணி கட்சிகளை இழுக்க முடியுமான்னு பார்த்தாரு, நடக்கல. மைனாரிட்டி ஓட்ஸை தன் பக்கம் இழுக்க முடியுமாங்கிற அடுத்த அஜெண்டால அவர் தீவிரமாக முயற்சி செய்துட்டு இருக்கிறாரு. அதுவும் பெரிய அளவுல நடந்த மாதிரி தெரியல. சிறு சிறு சலசலப்புகள் இருக்கு. அதுவும் தேர்தல் நாளுக்கு முன்னாடி சரியாயிடும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இப்போ மீதி இருக்கிற அடுத்த ஆப்ஷன் பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிரான மக்கள் உணர்வை பங்கு போட்டுக் கொள்வதற்கு முயற்சி செய்வது. அந்த வகையில அவர் வராரு. இது பொலிட்டிக்கலா அரசியல் காரணமாக பார்த்தால் அது இல்லாம முதலமைச்சர் ஒரு கால் கொடுத்திருக்கிறாரு. அவர் இந்த பிரச்சனையை முதல்ல எடுத்துட்டு போறதுனால அவர் ஒரு கால் கொடுத்திருக்கிறாரு. இப்படி ஒரு ஆபத்து தமிழ்நாட்டை சூழ்ந்திருக்கிறது, அதனால தமிழ்நாட்டுக்கு வந்த அந்த ஆபத்தை தடுக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் வாங்க, ஓரணியில இந்த ஒற்றை கருத்துக்கு வாங்க, நாளைக்கு இந்த போராட்டத்துல பங்கு பெறுங்கள் அப்படின்னு ஒரு கால் கொடுத்திருக்கிறாரு. அந்த அறைகூவலுக்கு செவி சாய்க்கிறார் தாவேகா தலைவர் விஜய் அப்படின்னு அர்த்தமாகலாம். இப்படி சொன்னா திமுகவுக்கு அவர் ஆதரவு கொடுக்கிறாருங்கிற அர்த்தத்துல நான் சொல்லல. மக்கள் பிரச்சனைக்கு, இந்த குறிப்பிட்ட பிரச்சனைக்கு அவர் தானும் தமிழ்நாட்டின் பக்கம் தான் அப்படின்னு சொல்றாரு. அவர் உள்துறை அமைச்சர் சொல்லிட்டாரு, அதனால அதுதான் சரி அப்படின்னு அவர் நம்பல. அதனால அவர் இந்த கருத்தை வெளியிட்டு இருக்கிறாருன்னு நான் நினைக்கிறேன். இந்த கருத்தை சொன்னதுக்கே அவருக்கு ஒரு பெரிய வாழ்த்துக்கள் சொல்லணும். நன்றி சார், நன்றி. நிறைய விஷயங்களை தெளிவுபடுத்திருக்கீங்க. உங்க நேரத்துக்கு மிக்க நன்றி. ரொம்ப நன்றி பாலாஜி.